கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 143வது சங்கீதம். தாவீதினுடைய சங்கீதம் 8 12 வசனம் வரை வாசிக்கலாம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். ஒவ்வொரு வசனமா தியானிக்கலாம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த திருவசனத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மன்னாபை பரத்திலிருந்து விட்டு போதிப்பீராக. ஒவ்வொருவரும் சந்தோஷத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய். பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுடைய இருதயத்திற்கு ஏற்ற மன்னாபை கட்டளையிடுவீராக. இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்ப கரங்களில் கொடுத்து தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். சங்கீத புஸ்தகம் 90வது சங்கீதம், மோசையின் சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால். நாங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உம்முடைய கிருபையினால் திருப்தியாக்கும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உம்முடைய கிருபையினால் திருப்தியாக்கும். அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதியதாய் இருக்கிறது. புது கிருபை நித்தமும் தருகிறீர். புத்துயிர் நித்தமும் தருகிறீர். புது எண்ணெய் அபிஷேகம் புது பலனை அளித்திடுமே. புது நாளை காண செய்தி காலைதோறும் கிருபை புதிதே. காலைதோறும் கிருபை புதியதாய் இருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 27வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே உம்முடைய வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செம்மையான பாதையிலே என்னை நடத்தும். கர்த்தாவே உம்முடைய வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம்
செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். கர்த்தாவே உம்முடைய வழியை எனக்கு போதித்து என் எதிர்காலிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும் என் எதிராளிகளின் நிமித்தம். உம்முடைய வழியை எனக்கு காண்பியும். உம்முடைய சமூகம் என்னை நடத்தட்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். மோசே ஜெபம் பண்றார், உம்முடைய சமூகம் எங்களோடு வர வேண்டும். கர்த்தர் சொன்னாரு, அவங்க விக்கிரக ஆராதனை செய்ததுனால நான் அவர்களோடு வர முடியாது. இல்ல ஆண்டவரே, அவர்களை மன்னியும் ஆண்டவரே. கர்த்தர் சொன்ன, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் கிருபை உனக்கு போதும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் கிருபை உனக்கு போதும். காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதியதாய் இருக்கிறது. காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதியதாய் இருக்கிறது. அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணு. நான் உம்மை நம்பி இருக்கிறேன். என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்து. எனக்கு உம்முடைய வழியை காண்பியும். உம்முடைய வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். எட்டாம் அதிகாரம், அதிலே வாசிக்கலாம். 21வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். எங்களுடைய குடும்பத்துக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய பொருட்களுக்காக. அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். சூசானிலே கூடுங்கள். எஸ்தர் ராஜாத்தி, நான் செத்தாலும் சாகிறேன். ராஜாவை அனுமதியோடு தான் சந்திக்க வேண்டும். அவருடைய செங்கோல் நீட்டப்படும். இவள் அனுமதி பெறாமல் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 127 நாடுகளை அகாசுவேறு ராஜா ஆட்சி செய்தார். அதில் யூதர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. ஆமான் ஒரே நாளிலே 127 நாடுகளில் வாழக்கூடிய யூதர்களை கொல்லும்படியாக ராஜாவின் இடத்திலே முத்திரை மோதிரத்திலே அனுமதி பெற்று கொண்டான். மொர்தகாய் வணக்கம் செலுத்தாதது, அவனை மாத்திரம் தண்டிப்பது அவனுக்கு அற்ப காரியமாய் இருந்தபடியினால் யூதர்கள் அனைவரும் அவர்கள் மேல் அவன் வைத்த குற்றச்சாட்டு ராஜாவின் இடத்தில் அவர்களுடைய நடவடிக்கை மற்ற ஜனங்களுடைய நடவடிக்கை காட்டிலும் விகற்பமாய் இருக்கிறது, வித்தியாசமாய் இருக்கிறது. தூக்கு மரத்தை தூக்கி வச்சான் மொர்தகாய்க்கு. யாருக்காக அந்த தூக்கு மரம் தூக்கப்பட்டதோ
அதிலே அவனே தொங்கினான், ஆமானே தொங்கினான். குழியை தோண்டினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். குழியை தோண்டினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். மொர்தகாய்க்காக தூக்கு மரத்தை செஞ்சு வச்சான் ஆமான், அதுல அவனே விழுந்தான். பயப்படாதே சிறுமந்தையே, உனக்கு விரோதமாய் வரும் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதே. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், தாவீதினுடைய சங்கீதம் 5ஆம் அதிகாரம், அதில் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம், கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி, என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி, எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும், எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். கர்த்தர் சொல்கிறார். கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கும், வைக்கப்பட்டிருக்கும். தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதே. தேவன் உனக்காக வழியை செவைப்படுத்துவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவன். 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியங்கள் கைகூடி வரும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உனக்கு நேராக தம்முடைய கரத்தை நீட்டுவார். அவருடைய புயம் வலிமை உள்ளது. சங்கீத புஸ்தகம் 72:4, சாலமோனை பற்றிய சங்கீதம் 72:4. ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து, சனத்தில் சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரித்து, ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து, இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவரை நொறுக்குவார். ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவரை நொறுக்குவார். இடுக்கண் செய்கிறவர்களை நொறுக்குவார். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார், நொறுக்கி போடுவார்.
நீங்க செயல்படாதீங்க. பிரச்சனையை முன்னெடுத்து செல்லாதீங்க. சும்மா இருங்க, துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவருடைய வலக்கரம் பராக்கிரமம் செய்யும். நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் உங்களுக்காக வழக்காடுவார். இயேசு தெய்வம் உங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் வழக்கை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். என்னுடைய வழக்கை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன், உம்மிடத்தில் கொடுத்து விட்டேன். என் வழக்கை உம்மிடத்தில் கொடுத்து விட்டேன். அப்புறம் ஏசப்பா வழக்கறிஞராக இருந்து வழக்காடுவார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே, அநீதிக்கு ஒரு நாளும் துணை போகாத பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே, கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நீதி செய்வார். நீதியுள்ள நியாயாதிபதி நம்முடைய தேவன். ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். சங்கீத புத்தகம் 78 42வது வசனத்தை வாசிக்கலாம். ஆசாப்பின் சங்கீதம். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார். அவருடைய கரத்தையும், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சத்ருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். அவருடைய கரத்தையும், இஸ்ரவேல் ஜனங்களை சத்ருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நிலையாமல் போனார்கள், மறந்து போய்விட்டார்கள். மோசையை சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவனுக்கே கோபம் வந்துருச்சு. நான் நினைக்கிறேன், இந்த பொறுப்பு நம்ம வாங்கியிருக்கவே கூடாது அப்படின்னு மோசே நினைச்சாலும் நினைச்சிருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு மோசையை படாத பாடுபடுத்திட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனாலும் மோசே அனித்தியமான பாப சந்தோஷங்களை எகிப்தியனோடு அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை பாக்கியமாய் கருதுகிறேன். அவர் பக்குவப்பட்டவர். ஏன்னா 40 வருஷம் ஆடு மேய்ச்சிருக்கார்ல, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 years, 40 வருஷமா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கார். தேவன் அவரை வழி நடத்தினார். செங்கடல் 2ஆய் பிளந்தது. முறுமுறுத்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், பயந்தாங்க. பின்னாடி பார்வோனுடைய சேனை, முன்னாடி செங்கடல், 2 பக்கமும் நெருக்கப்பட்டார்கள். மோசே ஜெபித்த போது உன்னுடைய கரத்தில் இருக்கிறது என்ன என்று கர்த்தர் கேட்டார். கோல் என்றான். அதை செங்கடலுக்கு நேராய் நீட்டு என்றார். அவன் அதை செங்கடலுக்கு நேராய் நீட்டினான். 2ஆய் பிளந்தது. வெட்டாந்தரையில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். ஒருவன் கூட மீந்திருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் பார்வோனுடைய சேனை அத்தனையும் அழிந்து போய்விட்டது. பார்வோனுக்கு எவ்வளவு இருதய கடினம் இருந்தா அந்த செங்கடலுக்குள்ள ரதத்தை ஓட்டி சென்றிருப்பான். அற்புதம் நடக்குதே.
தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறாரே, பயம் இல்லை. அவன் இருதயத்தை தேவனை கடினப்படுத்தினார். சங்கீத புஸ்தகம் 106 வாசிக்கலாம். 10-11 வசனங்களை வாசிக்கலாம். 106வது சங்கீதம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து, பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து, சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. எல்லாம் டெத், எல்லாம் மரணம் அடைந்தார்கள். பார்வோனுடைய சேனை முழுவதும் அழிந்து போயிட்டு, ஒருவன் கூட மீந்திருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் 2 கரங்களை பேத்தி கர்த்தரை, 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லா 2 கரங்களை பேத்தி, 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லா 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சங்கீதம் 3:31. சங்கீதம் 31 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து, உமது செவியை எனக்கு சாய்த்து, சீக்கிரமாய் என்னை தப்புவியும். சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும், எனக்கு அடைக்கலமும் அரணமானி. அடுத்த வசனம். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியர். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஒரு காலம் நான் வெட்கப்படக்கூடாது. ஏன்னா நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியும். நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்களோ வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த காரியத்தில் நீ வெட்கப்பட்டாயோ அதில் இரட்டிப்பான பலனை கொடுக்க என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என் தேவன் பலத்த துருகம், ரட்சிப்பின் கண்மலை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வார்த்தையில் வல்லமையுள்ளவர். அண்ட சராசரங்களை வார்த்தையினால் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கிரியேட்டர், படைப்பாளி, உருவாக்கினவர். கர்த்தர் சொல்றாரு, உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன்.
வெட்கப்பட மாட்டீங்க. தேவன் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர். சங்கீதம் 3வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். என் தலையை உயர்த்துகிறவர் தேவன், என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, நல்ல கைகளை தட்டி, 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 நல்ல கரங்களை 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 தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். நடத்துங்க தகப்பனே. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். எப்படி நடத்துவாரு? கரம் பிடித்து நடத்துவார். ஒரு தாய் குழந்தை நடக்கிறத பார்த்ததும் அந்த தாய்க்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த குழந்தை தட்டு தடுமாறி நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் சுவரை பிடிச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பருவம் இருக்கு. குழந்தை பருவம் இருக்கு, வாலிப பருவம் இருக்கு, திருமண பருவம் இருக்கு, வயோதிக பருவம் இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம்னா, வயோதிக பருவத்திலே முதல்ல ஆரம்பிச்ச சிறு பிள்ளைங்களுடைய பருவத்துக்கே நம்ம கடந்து வந்துடுறோம். வயோதிக பருவத்தில் கம்பு ஊனி நடக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கால்களை மான் கால்களை போல மாற்றி உயரமான ஸ்தலத்திலே நடக்க பண்ணுவேன். என்னை நடத்தியருளும். கர்த்தர் நித்தமும் நடத்தி. ஏசாயா 58:11. எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். சொல்லுங்க. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். சங்கீதம் 7:11-12. சங்கீதம் 7:11-12. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன், அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால், அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி, அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். பல வாய்ப்புகளை கொடுக்கிறார்.
அப்புறம் என்ன செய்யறாரு? தன்னுடைய வில்லை எடுத்துடுறார், அதிலே அம்பை வைக்கிறார். பாவிகளின் மேல் நாள்தோறும் சினம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். நீதியுள்ள லோத்து தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டான். சோதோமுக்காக தேர்ந்தெடுத்தது சோதோம். ஆனா நீதிமானாய் இருந்தான். பேதுருவின் புத்தகத்திலே வாசிக்கிறோம், நீதியுள்ள லோத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானாகிய லோத்து. ஆபிரகாம் பரிந்து பேசினான் லோத்துவுக்காக. அவர்களுடைய பாவம் தேவ சமூகத்தையே எட்டிருச்சு. அவ்வளவு இல்லாத பாவமே இல்லை லோத்துல, அந்த சோதம்ல இல்லாத பாவமே இல்லை. பசுமையா இருந்ததுனால லோத்து தெரிந்தெடுத்தார். வாக்குவாதம் உண்டானது. லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டானது. ஆபிரகாம் சொன்னா, நீ என்னுடைய சகோதரன் மகன், நீ எங்கனாலும் போ, நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ தேர்ந்தெடுத்துக்கோ. ஆனா இவன் ஒட்டியே போயிருக்கணும். வாக்குவாதம், இனிமே நாங்க வாக்குவாதம் பண்ண மாட்டோம், முத்திருச்சு வாக்குவாதம். அதனாலதான் ஆபிரகாம் இந்த டிசிஷனை, இந்த இதை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. கடினமான டிசிஷன். இருதய கருத்தை கடினப்படுத்திட்டு தான் இந்த டிசிஷனை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. இவன் பிரிந்து போறேன்னு சொன்னா, சோதோமை தேர்ந்தெடுத்தான், பசுமையா இருந்துச்சு. ஆனால் பாவம் தேவ சமூகத்தை எட்டிருச்சு. நினிவேவினுடைய பாவம் தேவ சமூகத்தை எட்டிச்சு. ஆனா அவங்க எல்லாரும் ராஜா முதற்கொண்டு குடிமகன் வரைக்கும் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தாங்க. தன்னை தாழ்த்தினாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? சோதோம்காரங்க லோத்துவினுடைய வீட்டிற்கு 3 தேவனுடைய தூதர்கள் யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்கள அடிக்க போறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் திரண்டுட்டாங்க. லோத்து சொன்னா, என் மகள்கள் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்கள நான் அனுப்புறேன், இவங்களை விட்டுருங்க. ஆனா அவங்க வீட்டை நெருங்கும் போது குருட்டாட்டம் பிடிக்க வச்சுட்டாரு கர்த்தர். எல்லாருக்கும் கண்ணு தெரியாம போச்சு. தடவி தடவி நடக்க வேண்டியதாயிடுச்சு. இவன் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்காருவானா? சோதம்காரன். நினிவேக்காரன் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தான், ராஜா முதற்கொண்டு குடிமகன் வரைக்கும். இவன் அக்கிரமம் செய்யறவனா இருக்கானே. ஒரு 3 பேர் வீட்டுக்கு வந்தா அதனால என்ன? அவங்கள தாக்கணும், அவங்கள கொல்லணும், அவங்கள அடிக்கணும், குருட்டாட்டம் பிடிக்க வச்சுட்டாரு கர்த்தர். எல்லாம் தடவி 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 அவனுக்கு கண்ணு தெரியாம போச்சு எல்லா பயலுக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, முத்திருச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் தேவன் வில்லை எடுப்பார், அம்பை தொடுப்பார். பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசுப்பா இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனா அவன் மனம் திரும்பாவிட்டால் என்ன செய்யறது? அவனுக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கிறார், பல வாய்ப்புகளை கொடுக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம்
8ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கு அவர்களுடைய களஞ்சியங்களை நான் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கு அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கு அவர்களுடைய களஞ்சியங்களை நான் பூரணமாய் நிரப்ப வேண்டும். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்க வேண்டும். அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்ப வேண்டும். நீதியின் பாதையிலும் நியாய பாதையிலும் அவர்களை நடத்துகிறேன். நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் அவர்களை நடத்துகிறேன். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்க வேண்டும். அவங்கள ரைட் வே, சரியான பாதையில நான் நடத்தணும். ஏன்னா என்னை சிநேகிக்கிறார்கள். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். என்ன சிநேகிக்கிறாங்க? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் என்ன செய்கிறேன்? மெய்ப்பொருளை அவர்கள் சுதந்தரிக்க வேண்டும். அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்ப வேண்டும். என்னை சிநேகிக்கிறார்கள். நம்மளை நேசிக்கிற ஒருத்தங்க ரைட் வே, அவங்கள சரியான பாதையில் நடத்தணும் நம்ம நினைக்கிறோம். நம்முடைய கிராமத்தின் மேலே நம்ம நேசிக்கிறோம். நம்ம உறவினர்களை நம்ம நேசிக்கிறோம். நம்ம நண்பர்களை நம்ம நேசிக்கிறோம். அவங்கள ரைட் வே, சரியான பாதையில் நடத்தணும் சொல்லி இயேசுவை அவர்களுக்கு தெரிவிக்கிறோம். என்னை சிநேகிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சரியான வழியை காட்டணும். வேதம் சொல்லுகிறது இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கு. 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். 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 கரங்களை பேத்தி கைகளை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கைகளை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். சாலமோனுடைய அர்ப்பணிப்பின் ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு, உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகி இஸ்ரவேல் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து நான் அவர்கள் மேல் கண் வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர்கள் நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன்.
உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். கைட் பண்றார். தேவன் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். கண்டக்டர், பஸ்ஸில் 2 பேர் இருக்காங்க, டிரைவர் இருக்காங்க, அப்புறம் டிக்கெட் கலெக்ட் பண்றவங்க கண்டக்டர். அவர் விசில் அடிச்சாதான் பஸ் புறப்படும். எல்லாம் ஏறிட்டீங்களான்னு கேட்பாரு. பாப்பாரு, எட்டி பாப்பாரு, யாராவது இருக்காங்களா, காத்துக்கிட்டு இருக்காங்களா, யாராவது பஸ்ஸு புறப்படுற நேரம் ஓடி வருவாங்க. சிலர் கிராமத்துலாம் எப்பயாவது ஒரு பஸ்ஸு தான் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் நிதானமாக தான் போவாங்க. அவர் விசில் அடிச்சாதான் பஸ் புறப்படும். எத்தனை பேர் ஏசப்பா கையில் உங்களை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? என்னை பலி நடத்து. எத்தனை பேர் கரங்களை வேத்தலாமா? எத்தனை பேர் ஏசப்பா கையில் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? என்னை பலி நடத்து. என்னை பலி நடத்தும், 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 என்னை பலி நடத்தும். எனக்கு ஆலோசனை சொல்லும் தகப்பனை. நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்க தகப்பனை. என்னை வழி நடத்துங்க, என்னை வழி நடத்துங்க, என்னை வழி நடத்துங்க, என்னை வழி நடத்துங்க, என்னை வழி நடத்துங்க. இன்னொரு இடத்துல சாலமோன் அர்ப்பணித்து ஜெபம் பண்றாரு. என் ஜனங்கள் வந்து ஜெபிக்கிற நான் கட்டி இருக்கிற இந்த ஆலயத்துல உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. அந்த ஆலயத்தை நோக்கி உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. Day and night, 24 hours. காலையில் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம், 24 hours. இரவும் பகலும் உம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும். 2 கரங்களை வைத்தலாமா? கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கரங்களை வைத்து கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக, கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக 2 கரங்களை வைத்து கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேல்.
முழங்கால் போடலாம். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. வல்லமை வல்லமை அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆடல் கொண்டு உமக்காக வல்லமை வல்லமை தாருமே. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. வல்லமை வல்லமை வல்லம் தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆடல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆடல் கொண்டு உமக்காக வல்லமை வல்லமை அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆடல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லம். நல்ல கைதட்டி ஆராதனை செய்யலாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாம். ஓ ஹalleluya. ரபுனியந்தன சகரபல துரபல சந்தன பௌஷ்யங்கரபல சிங்கதன ரியதன லபர பௌஷ்யங்கரபல சந்தல பௌஷ்யங்கரபல. ஓ glory to God, 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 glory to God. Hallelujah, hallelujah.